கர்த்தரை நம்ம துதித்து நம்ம தேவ செய்திக்குள் செல்லலாம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த தமிழ் ஆராதனை மூலமாக உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு இந்த மாபெரும் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ 1 யோவான் மூலமாக நீர் எங்களுடன் பேசப்போகிற காரியங்களை பரிசுத்தாவின் வல்லமையால் நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கான வல்லமை தாரும். இதோ நான் இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த தேவ செய்தி எனக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது என்ற அந்த பயத்தோடும் அந்த ஞானத்தோடும் நான் இதை தெளிவாக சபையாருக்கு எடுத்து சொல்ல எனக்கு வலிமை தாரும். இந்த மன்றாட அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாட தந்தே, ஆமென். நம்ம 7வது வாரத்தில் இருக்கோம். பரிசோதனை 7. அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் பரிசோதனை 6ல் நம்ம என்ன அறிந்து கொண்டோங்கிறத நம்ம பார்க்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தது நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறீர்களா? டு யூ கீப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ்? அதில் சில கேள்விகள் நம்ம கேட்டு ரிவ்யூ மாதிரி பண்ணும்பொழுது நம்ம போன வாரம் எந்த அளவுக்கு அறிந்து கொண்டோங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பாவத்தை அறிகிற அறிவு கடவுளின் கட்டளைகளால் வருகிறது, சரியா தவறா? பாவத்தை அறிகிற அறிவு கடவுளின் கட்டளைகளால் வருகிறது, சரிதானே? சரி. ஸோ நம்ம பாவின்னு சுட்டி காட்டுறது கடவுளுடைய திருச்சட்டங்கள், கடவுளுடைய கட்டளைகள். இயேசுவும் யோவானும் கடவுளின் கட்டளைகளை அன்பிற்கு ஒப்பிடுகிறார்கள், சரியா தவறா? சரி. கடவுளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளை கடைப்பிடிக்காதவன் பொய்யனாய் இருக்கிறான், சரியா தவறா? சரி. கடந்த வார பரிசோதனையின்படி ரவி சக்கரியாஸ் பரலோகம் சென்று இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் குழப்பமான, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இல்லைங்களா? கடினமான கேள்விதான். முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ரெண்டுமே சரிதான். முடியும்னு சொல்கிறதும் சரியான பதில் தான், முடியாதுன்னு சொல்கிறதும் சரியான பதில் தான். முடியாதுங்கிறத முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் எதனால் முடியும் நம்ம பார்ப்போம். முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த ரவி சக்கரியாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நானாக இருந்தாலும் சரி, செய்த பாவங்களை பாவ அறிக்கை இடாமல் இருந்தால், பாவத்தை அறிக்கை இடாமல் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு கடின மனதோடு பாவத்தை அப்படி தான் நான் செய்வேன், யார் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடினமான ஒரு மனம் திரும்பாத ஒரு விசுவாசியாக வாழ்ந்தால் நிச்சயம் பரவாயில்ல, கிடையாது இல்லைங்களா? ரவி சக்கரியாஸ் மட்டும் இல்லை, யாருக்குமே கிடையாது. ஆனால் எப்படி முடியும்னு சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்குது? 1 யோவான் 9வது வசனத்தில் பார்த்தோம். நம்ம பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இதே ரவி சக்கரியாஸ் மரண படுக்கையில் நான் பாவத்தை அறிக்கையிட்டு இருந்தாருன்னா நிச்சயம் அவர் கடவுளை மன்னித்து, எப்பேற்பட்ட பாவங்களை மன்னித்து நிச்சயம் அவருக்கு மோட்ச பாக்கி கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வாங்க. ஆனால் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம யாரையுமே நம்ம தீர்ப்பிட முடியாது, கடவுள் தான் தீர்ப்பிடுறவர் இல்லைங்களா? ஸோ நம்ம வேத வசனங்களின் படி நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் தீர்ப்பு கடவுளை சார்ந்தது. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பரிசோதனை 7. கிட்டத்தட்ட 9 பரிசோதனை நம்ம பார்க்குறோம். நான் விசுவாசியான்னு தெரிந்து கொள்றதுக்கு பரிசோதனை 7ல் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீங்கள் நேசிக்கிறீர்களா அல்லது யாரையும் வெறுக்கிறீர்களா? 1 யோவான் 2வது அதிகாரம் 9லிருந்து 11, 1 யோவான் 4வது அதிகாரம் 7லிருந்து 21 இதில் உள்ள வசனங்களை தியானம் பண்ணி நம்ம தேவன் நம்மக்கிட்ட இதை பற்றி என்ன நம்மக்கிட்ட பேச விரும்புகிறான்னு பார்க்கலாம். கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்வது ஏன் முக்கியமானது? ஏன் கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ள, நல்லா கவனிங்க, அடிக்கடி நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ளன்னு நான் சொல்லும் பொழுது யோவான் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது கிடையாது. அவர் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தன் சகோதர சகோதரன் சொல்வார். தன் சகோதர சகோதரன் சொல்லும் பொழுது நம்ம சொந்த அண்ணன் தம்பிகள் கிடையாது. அவங்க விசுவாசியாக இருந்தால் ஓகே தான். ஆனால் பெரும்பாலும் சபையில் உள்ள சகோதர சகோதரர் தான் இங்கே யோவான் குறிப்பிட்டு பேசுகிறார். அது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்வது ஏன் மிக முக்கியமானது? ரொம்ப முக்கியமானதுன்னா
அது முக்கியமானதுன்னு வந்து யோவான் நம்மளுக்கு இன்றைக்கு பேச போகிறார். ஏன் முக்கியமானது? முதலாக வந்து அன்பே கடவுள், காட் இஸ் லவ். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறிஞ்சு கொள்ள முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். இந்த அன்பு, தேவனுடைய அன்பு யாரால் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது? இந்த தேவனுடைய அன்பு யாரால் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது? 1 யோவான் 4:10 படிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இட்ஸ் நாட் தட் ஐ லவ்ட் காட், பட் தட் காட் லவ்ட் அஸ். கடவுள் தான் அன்பை ஆரம்பித்து வைக்கிறார் இல்லைங்களா? அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் நம்மளுக்கு அவருடைய மீட்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதோடு தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற எந்த அன்பு? தேவனுடைய அன்பு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினால் அன்பு உண்டாகிறது. யாரால் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? தேவனுடைய குமாரனால். எதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. இப்போ பாடல் கூட படித்தோம் இல்லைங்களா? கிருபாதார பலியான யாருக்கா என்னன்னு தெரியுமா? பழைய தமிழ் இது, பழைய இன்னும் சொல்லப்போனால் பழைய வடமொழி தமிழ் இது, வடமொழி சொல், வடமொழி தமிழ் சொல்ல முடியாது. கிருபாதார பலி அப்படின்னா ஆங்கிலத்துக்கு வந்து ப்ரொபஷியேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டா வந்து அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். ஒரு பாவத்துக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு, அதான் கிருபாதார பலி. ஸோ கடவுளுடைய அன்பு குமாரன் வழியாக என் பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக ஒரு கிருபாதார பலியா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கும் பொழுது நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் விசுவாசியா உள்ள சகோதரன் சகோதரியை வெறுக்க முடியாது. நான் தேவகுமாரனுடைய கிருபாதார பலி மூலமா நான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுறதுக்கு முன்னாடி என் நிலைமையை பார்க்கும்பொழுது எல்லா வகையிலும் நான் கடவுளுக்கு வெறுப்பு அடையக்கூடிய நிலைமையில தான் இருந்தேன். தேவனுக்கு முன்பாக நான் ஆவியிலே மரித்திருந்தேன். தேவனுக்கு முன்பாக நான் சத்துருவா விரோதியா இருந்தேன். தேவனுக்கு முன்பாக நான் இது பாவத்தின் பொருட்டு ஒரு மாபெரும் பிளவு இருந்துச்சு. எல்லா வகையிலும் தேவனுக்கு முன்னாட நான் வெறுப்படையக்கூடியவன் இருக்கும் பொழுது இந்த வெறுப்படையக்கூடிய இந்த மனிதனை இந்த தேவன் தன் குமாரன் அனுப்பிச்சு என் பாவத்தை நிவர்த்தி செய்து ஒரு கிருபாரா பலி அனுப்பிச்சிருக்கும் பொழுது நான் வெறுப்புக்குள்ளாகப்படக்கூடிய நிலைமையில் என்னை இந்த தேவன் வந்து அன்பு செய்திருக்கும் பொழுது நான் எப்படி அந்த தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை நான் அன்பு செய்யாமல் இருக்க முடியும் இல்லைங்களா? அந்த சகோதரர்களை நான் அன்பு செய்ய வேண்டியது அவசியமாக, வெறுக்க முடியாது. இதை யோவான் வந்து ரொம்ப அருமையாக சொல்ல போறாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 9-11 வரைக்கும் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நான் ஒளியில் இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்றவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இஸ் ஸ்டில் இன் டார்க்னஸ். அவன் ஒளியில கிடையாதவன், அவன் இன்னும் ஒரு இருள தான் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறவனோ ஒளியில் நிலை கொண்டிருக்கின்றான். ஆனால் சகோதரத்தில் அன்பு செய்கிறவன் நிச்சயம் ஒளியில் இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் கிடையாது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே நடக்கிறான். இருளில் தான் இருக்கான். ஸ்டில் இன் டார்க்னஸ், ஹி வாக் இன் டார்க்னஸ். அதாவது இருள் அவனை கண்களை குருடாக்கி விட்டது. The darkness has blinded his eyes. ஏற்கனவே சொன்ன மாதிரி யோவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசுவார். ஒன்றும் கேள்வியே கிடையாது. நீ வந்து உன் சகோதரனை பகைச்சினா நீ இருளில் தான் நடக்கிற. இதான் முதல்ல யோவான் வந்து நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய காரியம். 2வது வந்து விசுவாசியாக உள்ள, நீங்கள் சேர்த்துக்கலாம், விசுவாசியாக உள்ள சகோதரனோ சகோதரியோ அன்பு செய்வது இஸ் ஈக்குவல் டு கடவுளை பின்பற்றுவது, இஸ் ஈக்குவல் டு வெளிச்சத்தில் நடப்பது, இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது. சபையில் உள்ள ஒரு விசுவாசியின் அன்பு செஞ்சா, நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி நான் கடவுளை கட்டளையை கடைப்பிடிக்கிறேன், அதுக்கு முந்தின வாரம் பார்த்த மாதிரி நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன், அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நான் கிறிஸ்து நினைச்சிருக்கிறேன். எல்லாம் ஒரே வட்டத்தில் வருது இல்லைங்களா? அந்த சகோதரன் அன்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்துலேயும் ஒன்றா வருது. 1 யோவான் 40
4வது அதிகாரம் 20-21 யோவான் பேசுறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். வெரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டேட்மெண்ட். இஸ் அ லயர். நான் கடவுள் அன்பு செய்கிறேங்க, கடவுள் ரொம்ப அன்பு செய்கிறேங்கன்னு சொல்லியிருக்கும் பொழுது தன் சகோதரனை பகைத்தால் அவன் ஒரு பொய்க்காரன், அவன் உண்மையிலே அவன் விசுவாசி கிடையாது. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்? எவ்வளோ லாஜிக்கலான கொஸ்டின் பார்த்தீங்களா? நீ கண்ணால் பார்க்குற உன்னோட சகோதரன் அன்பு செய்யாருன்னா நீ பார்க்காத கடவுள் எப்படி அன்பு செய்வ? வெரி லாஜிக்கல் கொஸ்டின் இல்லைங்களா? அப்படி நீ சகோதரன் அன்பு செய்யாருன்னா உன்னோட அந்த கடவுள்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய அன்பு ஒரு ஃபால்ஸான பெலிஃப், ஒரு பொய்யான ஒரு விசுவாசம். நீ மீட்பு அடைஞ்சவனே கிடையாது. தொடர்ந்து 21 வசனத்தில் அவர் பேசுறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கின்றோம். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறவன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்க, நான் ஒரு அன்பு செய்கிறேன், அந்த சகோதரர் அன்பு செய்ய ட்ரை பண்ணுறாங்க, அன்பு செய்கிறாங்க, வேண்டாம், அதெல்லாம் கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் எ கமாண்ட். சபையில் இருக்க சகோதர அன்பு செய்கிறது இட்ஸ் எ கமாண்ட் ஃப்ரம் காட். கடவுளுடைய கட்டளையாக இருக்குது, ஆப்ஷன் கிடையாது, இட்ஸ் எ கமாண்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனத்தில் 3வது பாயிண்டாக பார்க்கக்கூடிய வசனத்தில் 2 முக்கியமான ஒரு தெய்வ உண்மையை பார்க்க போகிறோம். அமேசிங் பட் பவர்ஃபுல். அதாவது ஒரு ஆச்சரியமான ஆழமுள்ள சத்தியத்தை பார்க்க போகிறோம். யோவான் பேசக்கூடிய தொடர்ந்து பேசக்கூடிய வசனங்களில். அதுக்கு முன்னாடி தலைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பரிபூர்ண அன்பு ரட்சிப்பின் உறுதியை தருகிறது. பரிபூர்ணமான அன்பு, முழுமையடைந்த அன்பு அல்ல. என்னங்க என்னமோலாம் கச்சாமுச்சா இருக்க வார்த்தை கவலைப்படாதீங்க, விளக்கமாக பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டட் லவ் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் லவ். பரிபூர்ணமான அன்பு ரட்சிப்பட உறுதியை தருது. பர்ஃபெக்ட் லவ், கடவுளுடைய பர்ஃபெக்ட் லவ் அது நான் ரட்சிப்படைஞ்சதுக்கான உறுதியை தருது. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தும் பொழுது அது சில சமயத்தில் முழுமை அடையாமல் போகுது. அதை நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வசனங்களை படிக்கும் பொழுது இன்னும் தெரிய வரும். 1 யோவான் 4வது அதிகாரம் 11-12 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். We are indebted to love our brothers and sisters in Christ. We ought to love. ஆப்ஷன் கிடையாது, நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். 12வது வசனத்தில் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். ரொம்ப முக்கியமான வசனம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஆனால் ஆழமான வசனம். இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். பாருங்க, தேவனை ஒருவரும் ஒருபோது கண்டதில்லை. உண்மையா பொய்யா? யாருமே பார்த்தது கிடையாது இல்லைங்களா? நாம் ஒருவரிடத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். அதாவது நான் தேவனை பார்த்ததே கிடையாது, ஆனால் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரி அன்பு செஞ்சா அந்த தேவன், காணாத தேவன் எனக்குள் நிலைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் அவருடைய அன்பு என்கிட்ட பூர்ணப்படுத்தப்படுது. காட்ஸ் லவ் இஸ் பெர்ஃபெக்டட் இன் மீ. ஆச்சரியமா இல்ல? அதிசயமா இல்ல? பார்க்காத கடவுளுடைய அந்த அன்பு என்னிடத்துல பூர்ணப்படுத்த காரணமா இருக்கிறதே நான் மற்ற சகோதரன் சகோதரியை அன்பு செய்யறது. அதாவது இந்த பைண்டிங் ஃபேக்டர் லவ்வா தான் இருக்குது. இணைக்கும் காரணி கடவுளோட இணைக்கிறதுக்கு இந்த சகோதரன் சகோதரன் கூட வைக்கக்கூடிய அன்பு ஒரு இணைக்கும் காரணியா இருக்குது. இது ரொம்ப எனக்கு படிக்கும்பொழுது இதை நான் இந்த செம்மனை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாச்சு இந்த வசனங்கள்.
அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தோணுச்சு. எக்ஸாம்பிளை சொல்கிறேன், உங்களுக்கு அது வரைக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணோட வருங்கால கணவன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற மாதிரி போச்சு. 1 வருஷம் கழிச்சு தான் வரப்போகிறார். ஆனாலும் இந்த பெண்மணி வந்து நிச்சயம் ஆனதுனால ஃபோன் பண்ணி வருங்கால கணவன்கிட்ட பேசுகிறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் திருமணம் பந்தத்தில் இன்னும் அவங்க வரல. இன்னும் கணவனுடைய அந்த பரிபூர்ண அன்பு அவங்க இன்னும் அந்த திருமணத்தில் ஐக்கியத்தில் வந்து அவங்க இன்னும் அதை அனுபவிக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வருங்கால கணவனுடைய குடும்பத்தாருக்கு முக்கியமாக கணவனோட தங்கச்சிக்கு பட்டுப்புடவை வாங்கி தராங்க, கணவனோட அக்கா பிள்ளைங்களுக்கு காஸ்ட்லியான பிறந்தநாள் பரிசு வாங்கி தராங்க, வருங்கால மாமனார் மாமியாருக்கு கிஃப்ட் வாங்கி தராங்க, வீட்டில் போய் சமைச்சு தராங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க? தன்னை வருங்கால கணவனோட அன்பை இவங்க வந்து பூர்ணமாக அனுபவிக்கலன்னோ, ஆனால் அனுபவிக்கிறதுக்காக இவங்க வந்து அவரோட குடும்பத்தாருக்கு இவங்க போய் இவ்வளோ காரியங்களை பண்ணுறாங்க. ஆண்கள் அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் ஆண்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மள நிறைய பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? திருமணம் வரதுக்கு முன்னாடி எதுக்காக இங்கே பெண்களை கூட்டிருக்கோம்னா வந்து வேத வசனங்களை வந்து திருச்சபை வந்து மணவாட்டியாகவும் கிறிஸ்து வந்து மணவாளனா வந்து சித்தரிக்கப்படுறாரு இல்லைங்களா? ஸோ திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை வந்து மணப்பெண்ணா வந்து சித்தரிக்கப்படுது. இயேசு வந்து மணமகன். எனக்கு கிறிஸ்துவோட அன்பு பூர்ணப்பட்டதுனால இந்த கிறிஸ்துவோட அன்பை நான் வேத வசனங்கள் மூலியமா நான் அறிந்து கொண்டு இருந்தாலும் கிறிஸ்துவை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அவரை முகமுகமாக நான் தரிசிக்க போறேன். அவரோட பிரசன்னத்தில் வாழ போறேன். அந்த கிறிஸ்துவ எப்படி இந்த பெண்மணி வந்து தன் வருங்கால கணவருடைய குடும்பத்தாருக்கு வந்து பலவிதமான பரிசுகள் அன்பு செஞ்சாங்களோ, அதே மாதிரி என்னுடைய இந்த கிறிஸ்து அவருடைய முகமாக தரிசிக்க போறேன். நான் அவர் பிரசத்தை இருக்க போகும்போது அவருடைய குடும்பத்தாராக இருக்கக்கூடிய சக விசுவாசிகளை அன்பு செய்யலாமா? ஒரு திருமணமாகிற பெண்ணே வந்து ஆகப்போற பெண்ணே இப்படி செய்யும்போது நம்ம எந்த மாதிரி உறவுல கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சக விசுவாசிகளை நம்ம அன்பு செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆக மொத்தம் அன்பு செய்யறது வந்து அவசியமா இருக்கு, ஆப்ஷன் கிடையாது. அதோட அந்த வசனத்துல வந்து 2வது முக்கியமான பகுதி 1 யோவான் 4 அதிலே 17 பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த எனக்குள் பூர்ணப்படுத்தப்பட்ட அன்பு, அதாவது நான் என்னுடைய சகோதரன் கிட்ட வைக்கக்கூடிய அன்பு நாளை தேவன் என்னிடத்துல நினைத்திருக்கிறார். அதன் மூலியமா அவருடைய அன்பு என்கிட்ட பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால வந்து நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டாக இருக்க போகிறது. ஏற்கனவே வந்து எனக்கு வந்து நிச்சயம் நான் மரித்தால் ஆண்டவர்கிட்ட போங்கிற அந்த அஷூரன்ஸ், அந்த உத்தரவாதம் இருக்குது. ஆனா அந்த உத்தரவாதம் இன்னும் இன்க்ரீஸ்ட் அஷூரன்ஸ் எப்போ வருதுன்னா, இந்த தேவனுடைய அன்பு இடத்துல பூர்ணப்படுத்த. எப்போ பூர்ணப்படுத்தப்படுதுன்னா, நான் சகோதரன் கூட அன்பு செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு இன்னிடத்தில் பூர்ணப்படுத்தப்படுகிறது. அப்படி நான் வந்து சகோதரன் அன்பு செய்யும் பொழுது என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, God's love is working in me. அவருடைய அன்பு என்கிட்ட வேலை செய்யுது. அதோடு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அதாவது நான் கிறிஸ்து போல இருக்கிறேன்னு எப்படி சொல்றான்னா, என்னுடைய அபைடிங் கிறிஸ்துல கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன், கட்டளை கடைப்பிடிக்கிறேன், வெளிச்சத்தில் நடக்கிறேன். இந்த சகோதரர் செய்கிற அன்பு செய்யறேன்னு சொல்லும்போது இதெல்லாம் என்ன காட்டுது? சாட்சியமா, எவிடன்ஸ். நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அது பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாட்சியமா இருக்கு, ஒரு எவிடன்ஸா இருக்குது. அதாவது ஒரு விசுவாசி, முக்கியமாக வந்து ஜேம்ஸ் 2வது அதிகாரம் 17 வசனம் நினைக்கிறேன், யாக்கோபு 2:17 அவர் சொல்வார், கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இல்லைங்களா? செத்த விசுவாசம். அப்ப என்னோட விசுவாசம் உண்மையா இருக்குதுன்னா நான் வந்து அது வெளிப்படையான கனிகள் மூலியமா அது காட்டி கொடுக்கப்படுது. The more the
fruits you produce, the more you closer to Christ. அதிகமான கனிகளை நான் வெளிக்காட்டும் பொழுது கிறிஸ்து கிட்ட நான் அதிகமாக நெருங்கி போகிறேன்னு ஆகுது. மொத்தம் முக்கியமான விஷயம் நான் விசுவாசிகளை சகோதர அன்பு செய்யும் பொழுது கிறிஸ்துவோட அன்பு என்னை படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் எனக்கு முக்கியமான ஒரு அருமையான ஒரு இன்க்ரீஸ் அஷூரன்ஸ், அதாவது நியாய தீர்ப்பு நாளில் நான் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்போ நான் தைரியமாக இருக்க மாட்டேனா, நான் தைரியமாக இருப்பேன். எனக்கு சாபை கண்டு எனக்கு பயம் கிடையாது, எனக்கு நியாய தீர்ப்பு கண்டு பயம் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவோட அந்த அன்பு, தேவனுடைய அன்பு என்னிடத்தில் பரிபூர்ணப்பட்டிருக்குது. ஆனால் நான் பண்ற அன்பு, என்னோட அன்பு நல்லா கவனிச்சிக்க, என்னோட அன்பு சக விசுவாசிகளோட பூர்ணப்படாமல் போயிருக்கலாம். நிச்சயம் நம்ம ஒருத்தரை கிறிஸ்துவின் அன்பு செய்கிற மாதிரி அன்பு செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் தான் நம்ம ஃபெயில் ஆக முடியுமா? ஃபெயில் ஆகலாம். ஆனாலும் நான் அன்பு செய்கிற பொழுது அப்போ நான் அறிஞ்சு கொள்கிறேன், நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு தைரியம் தான் இருக்கு தவிர எனக்கு பயம் கிடையாது. ஆனால் யோசித்து பாருங்க, சக விசுவாசியை அன்பு செய்ய மாட்டேன், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இங்கே பாருங்க, நான் கடவுளை அன்பு செய்கிறேன், தேவன் அன்பு செய்கிறேன், இந்த சகோதரன் அன்பு செய்ய எனக்கு அவசியம் கிடையாது. அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன், உங்களை பார்த்தாலே வெறுக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அப்படியே ரிவர்ஸ் எஃபெக்ட் இல்லைங்களா? அவங்கள்கிட்ட தேவன் நிலைத்தில்லை, தேவனுடைய அன்பு அவங்கள்ட்ட பூர்ணப்படல அப்படின்னு அவங்க நியாயத்தீர்ப்பு நாளில் தைரியமாக இருக்க முடியுமா? அவங்க தைரியமாக இருக்கவே முடியாது. இப்போ இந்த தேவனுடைய அன்பு என்னோட நிலைத்திருக்குது, அவர் பூர்ணப்பட்டு சொல்லும்பொழுது இந்த அன்பு எப்படி வெளிப்பாடாக முடியும், எப்படி வெளியே நம்ம அறிந்து கொள்ள முடியும்? முக்கியமாக நம்ம கவனிச்சுக்கணும், இந்த நம்மளுடைய இந்த அன்பு பர்ஃபெக்டான அன்பு கிடையாது, அதில் ஃப்ளாஸ், குறைகள் இருக்கும். ஆனாலும் அந்த ஆப்சன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த அன்போட ஆப்சன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த அன்பு ப்ரெசண்ட்டாக நிச்சயமாக இருக்கணும். அது நம்ம முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த அன்போட வெளிப்பாடு எப்படி நான் சொல்ல முடியும், எப்படி வெளிப்படும் பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் மன்னிப்பு. மத்தேயு 18, 21, 35 பார்க்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே முழுசாக படிக்க போகிறது கிடையாது. அதில் உள்ள சரத்துக்களை, அதில் உள்ள முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கி சொல்ல பாருங்க. மத்தேயு 18, 21, 35 பேதுரு கேட்கிறார் இயேசுகிட்ட, என் சகோதரன் எத்தனை தடவை நான் மன்னிக்கலாம் கேட்கிறார். 7 முறை மட்டுமல்ல, 70 முறை நீ மன்னிக்கலாங்கிறார். அதோடு கூட பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு அருமையான ஓமை இங்கே பேசுறார். ஒரு அரசன்ட்ட ஒருத்தன் வேலைக்காரன் கிட்டத்தட்ட 10,000 தாளந்து கடன் பட்டிருக்கிறான். அரசன் கேட்கும் பொழுது முடியலங்கும் போது அவனை பிடிச்சி உன்னையும் குடும்பத்தாரையும் நான் ஜெயிலில் போடணும்னு சொல்லும் பொழுது அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த அரசன் அவனை மன்னித்து விடுறான். ஆனால் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு கீழே உள்ள ஊழியக்காரன்ட்ட ஒரு 100 வெள்ளிக்காசு தான் தரணும். அவன் கழுத்தை பிடிச்சி இறுக்கி அவன் தர முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி சிறையில் தள்ளி போடும் பொழுது இதை கேள்விப்பட்ட அரசன் என்ன பண்ணுறான், ஏன்டா உன்னோட கடனை நான் அடைச்சிருக்கேன், நீ உன்னோட ஊழியக்காரனை பிடிச்சி நீ ஜெயிலில் போட்டேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நீ உன்னோட கடன் அடைக்கிற வரைக்கும் நீ சிறையில் உன்னை சித்திரதை பண்ணுறதுக்காக தள்ளி விடன்னு சொல்லி தள்ளி விடும்பொழுது இயேசு சொல்ல வராரு, உங்கள் பரலோக தந்தையும் அதே மாதிரியான ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குவார். If you do not forgive your brothers and sisters from your heart, உன்னோட சகோதர சகோதரிகளை நீ உள்ளார்ந்தமாக உண்மையில உள் மனசோட நீ அவளை மன்னிக்காட்டினா நீ உனக்கும் அதே கதிதான் இங்க சொல்ல வர்றார். மன்னித்தல் நிச்சயமா நம்மளுக்கு மற்ற விசுவாசிகளோட நம்ம அவசியமா இருக்குது. நம்ம சொல்லலாம், என்ன பார்த்து மன்னிக்க முடியாதுன்னா கஷ்டம்தான், சிலர் மன்னிக்க முடியாத மாதிரி இருப்பாங்க, சிலர் இருந்தாலும் நம்ம மன்னிக்கிறது அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம எல்லோரும் தவறு பண்ணுறோம். என்ன பண்ணுறது, இவரை போய் மன்னிக்கவே முடியாது நீங்கள் சொல்லலாம், கஷ்டம்தான். ஆனால் உங்கள்கிட்ட யார் கொடுக்கப்பட்டிருக்கிறா? பரிசுத்தவான் கொடுக்கப்படுறது. அவருடைய வலிமையினால், கிறிஸ்துவோட அன்புனால நிச்சயமாக நம்ம மன்னிப்பு கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு. ரெண்டாவது சண்டையிடுவது அல்லது பிரிப்பது அல்ல, குவாரல் பண்ணுறது கிடையாது, டிவிஷன் கிடையாது. 2 தீமோத்தேயு 2:14 அங்கே தீமோத்தேயு கடிதத்தில் பவுல் சொல்கிறாரு, அனாவசியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சண்டை போடாதீங்க,
அந்த அமனாசியமான ஆர்கியூமெண்ட் வார்த்தைகளால் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு விசுவாசியை வந்து ரூயின் பண்ணிடும், வீணாக்கிறோம். அது மாதிரி நீங்கள் சண்டை பண்ண குரல்சமாக இருக்காது, குரலிங் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறார். அதோடு கூட பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் இதில் நான் எழுதுகிற வசனத்தில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 பார்க்கும் பொழுது ஒருவரோட வந்து நீங்கள் ஒத்துப்போங்க. அப்படி ஒத்து போனீங்கன்னா பிரிவினை இருக்காது, டிவிஷன்ஸ் இருக்காது. ஒருத்தரோட ஒத்துப்போங்க. அப்போ வந்து நிச்சயம் வந்து டிவிஷன்ஸ், ஒரு பிரிவினை இருக்காது. முக்கியமாக உங்கள் மனதிலும் சிந்தனையில் ஒருமைப்பட்டு, அது எப்படி மனதில் சிந்தனை ஒருமைப்பட முடியும்? இப்போ எனக்கு இருக்கிற சிந்தனை மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் கிடையாது. மற்றவங்க மாதிரியே நான் இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறுபட்ட சிந்தனை உள்ளவங்களாக இருப்போம், வேறுபட்ட நேச்சர் நம்மளுக்கு இருக்கும் பொழுது, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு மனப்பட்ட சிந்தனையும் ஒரு மனப்பட்ட எண்ணங்களும் இருக்கும் பொழுது நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். நம்மளால நிச்சயமா, நம்மளுடைய முயற்சிகளால் நிச்சயமா ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேறுபட்ட எண்ணங்கள் இருக்கலாம், மாறுபட்ட எண்ணங்கள் இருந்தால் கூட கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம வந்து ஒற்றுமை உள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும். தீர்ப்பு வழங்குவதில்லை. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது மற்றவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறது. நல்லா ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா? அருமையாக ஜட்ஜ் பண்ணுவோம் ஒருத்தரை பற்றி. எனக்கு தெரியுங்க, உங்க அப்படி தாங்க அவங்க. நம்மளே ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணி நம்மளே தீர்ப்பை வழங்கிடுவோம். ஒருத்தரை நம்ம வந்து தீர்ப்பு வழங்குறோம்னு சொன்னாலே நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம கடவுளை ஆக்ட் பண்ணுறோம். கடவுளாக நம்மளை நினச்சிக்கிட்டு ஆக்ட் பண்ண விரும்புகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளை ஆக்ட பார்க்குறோம். நம்ம இதில் வந்து ரோமர் 14:1-3 வந்து பவுல் சொல்லுவார், ஸ்டாப் பாசிங் ஜட்ஜ்மெண்ட், யூ ஆல்சோ வில் பி ஜட்ஜ். நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட், யாருக்கு தீர்ப்பு வழங்காதீங்க, நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாதீங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்ல வர்றார். அதாவது ஒன்று நம்ம நாம வச்சுக்கலாம், நிச்சயமாக வந்து அந்த சிஸ்டரை பற்றி எனக்கு தெரியுங்க, அந்த பிரதரை பற்றி நம்ம தெரியும்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் உண்மையாக இருந்தால் கூட நம்ம அதை செயலில் காட்டக்கூடாது. நம்ம அந்த தீர்ப்பை நம்ம வழங்கக்கூடாது. நல்லா நினச்சிங்க. அதே மாதிரி அந்த சகோதரி உங்களை பற்றி, சகோதரன் உங்களை பற்றி அவரும் சில தீர்ப்புகளை வச்சுருப்பார் இல்லைங்களா? ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதை வந்து செயலாக்கும் பொழுது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளாக மாறிடுறோம். தீர்ப்பு வழங்குறது வந்து ஒரு விசுவாசிக்கு அழகான விஷயம் கிடையாது. அதோடு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கண்டெம்ப்ட்னு வர, அதாவது நீங்கள் ஒருத்தர் அவமதிக்காதீங்க. ஒருத்தரை வந்து மற்றவங்களை அவமதிக்கான்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் நினச்சிட்டு இருப்போம், நேருக்கு நேர் திட்டுறதான் அவமதிக்க நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசினா கூட அவங்களுக்கு நம்ம அவமதிப்பை கொண்டு போகிறோம். காசிப் பண்ணுறது, இன்னொரு சகோதரியை பற்றி பின்னாடி பேசுறது, அவங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்படி தாங்க, என்னங்க பாருங்க எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்க பாருங்க. இவங்க பிள்ளைய வளர்க்குறது இவங்களுக்கு தெரியாது, அவங்க பிள்ளைய வளர்க்குறத பற்றி இவங்க தவறாக பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி பேசுவது, காசிப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அவமதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியாக வந்து 4வது வந்து மற்றவர்களிடம் பணிவு. ரோமர் 12:3-8 அதில் வந்து ஒரு வசனம் அதை எழுதியிருப்பார், அதை மட்டும் நான் சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாய் உங்களை குறித்து உயர்வாய் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இதை படிக்கும்போது சிரிப்பு வந்துச்சு. அளவுக்கு அதிகமாய் உங்களை குறித்து உயர்வாய் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? Do not think of yourself more highly than you ought. எல்லாரும் பண்ணுறோம். அது பண்ணாதீங்கன்றார். முக்கியமாக சபையில் பார்க்கும்பொழுது, சபையில் சக ஊழியர்கள், சக சகோதரர்கள் இருக்கும் பொழுது அங்கே விட்டு வந்து அந்த பணிவு தாழ்ச்சி இல்லாமல் பல பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் தெரியும், நான் பண்ணுறது சரி அப்படின்னு நம்ம பல நேரத்தில் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றார். ஒரு சபைன்னு சொல்லும் பொழுது சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருமே அந்த அந்த தலைக்கு உடைஞ்ச அந்த உடலாக இருக்கக்கூடிய பாகங்களாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாகமும் ஒரு வேலையை செய்யுது இல்லைங்களா? ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை இன்னொரு உடல் பாகம் செய்ய முடியாது. சபையில் பலருக்கு பலவிதமான கிஃப்ட்ஸ், பலவிதமான வரங்கள் இருக்கலாம். சிலர் வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா அதிகமாக மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில மற்றவங்களுக்காக போய் ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில மற்றவங்களுக்கு போய் டீச் பண்ணக்கூடிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில மற்றவங்களுக்காக போய் தாராளமாக பண உதவி செஞ்சு அவங்களுக்கு போய் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரும்
வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம யாரையுமே நீ பண்ணுறதா சரி, நான் பண்ணா சரி, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் பாரு, இவ்வளோ வேலை செய்யல பாருன்னு நம்ம ஒருத்தரை வந்து நம்மளை உயர்த்தி காமிச்சிட்டு அவங்கள தாழ்த்த வேணாம்னு சொல்ல வர. இது மாதிரி பலவிதமான வெளிப்பாடுகள் நம்ம சொல்லிட்டே போனாலும் 4 வெளிப்பாடுகள் நம்ம நாம வச்சுக்கலாம். முதல் காரியம் வந்து மன்னிக்கிறது, அடுத்தது வந்து சண்டையிடுவது அல்லது பிரிப்பது அல்ல, 3வது வந்து தீர்ப்பு வழங்குவது இல்லை, 4வது வந்து மற்றவர்களிடம் பணிவு. அது முக்கியமாக இந்த மற்றவர்களிடம் பணிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரதர் நீங்கள் எதை வேணா சொல்லுங்க, மற்றவர்களிடம் பணிவு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் பிரதர் அப்படின்வாங்க. எப்படி என்னால் பணிஞ்சு போக முடியும்? ஆனால் நல்லா நான் வச்சுங்க, நம்மளுக்கு மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? எந்த அளவுக்கு அவர் தன்னை பணிச்சுக்கிட்டார், எந்த அளவுக்கு தாழ்ச்சியானவர்னா சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்ச்சியானவர். அவர் தான் நம்மளுக்கு மாடலாக இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவரோட முக்கியமான ஒரு வெளிப்பாடு, அவரோட அன்போட முக்கியமான வெளிப்பாடு வந்து தாழ்ச்சி. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல வந்து யோவான் நம்ம கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா, சகோதர சகோதரர்களை அன்பு செய்யறது ஆப்ஷனா கமாண்டா? கமாண்ட். சகோதர செயலை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அவங்கள பற்றி நான் வெறுக்கிறேன், அவங்ககிட்ட நான் அன்பாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து நியாய தீர்ப்பு நாளில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? தைரியமாக இருக்க முடியுமா? தைரியமாக இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து அதோட முக்கியமாக வந்து சகோதரன் சகோதரி அன்பு செய்ய காணாத கடவுளில் வந்து அவரை நம்ம யாருமே பார்க்கல. ஆனால் கண்ணால் காண்கின்ற சகோதரன் சகோதரி அன்பு செய்யும் போது அந்த தேவன் வந்து நம்ம இடத்துல அவரோட அன்பு நிலைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் முக்கியமாக தேவனுடைய அன்பு நம்மகிட்ட பூர்த்தி ஆகுது, பூர்ணமாகுது. எவ்வளோ பரிமாண விஷயம் பாருங்க, பூர்ணமாகுது. அதோடு கூட நியாய தீர்ப்பு நாளில் நான் தைரியமாக இருக்க முடியும். என்னோட சல்வேஷன் இன்க்ரீஸ் அஷூரன்ஸ், நிச்சயமாக நான் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்பு நாளில் நான் தைரியமாக நான் நிற்பேன். என் கர்த்தரை முகமுகமான தரிசிப்பேங்க கூட. ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரன் சகோதரி அன்பு செய்தல் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்களா? அப்போ வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாருங்க. சகோதரன் சகோதரி அன்பு செய்கிறது, முக்கியமாக சபை சகோதரன் சகோதரி அன்பு செய்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்குது, எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது தான் இந்த வாரம் நம்ம பார்த்தோம். இந்த பரிசோதனை வந்து நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான், எனக்கும் உள்ளது தான். இதை நம்ம பரிசோதித்து நம்ம பார்க்க வேண்டி நம்ம கர்த்தர்கிட்ட வேண்டிக்குவோம். கடவுளே, இந்த மாதிரி எனக்கு பணிவில்லை, நான் இது மாதிரி தீர்ப்பு வழங்குறேன், நான் மன்னிக்கிறதில்லை, இதெல்லாம் எனக்கு பலத்து தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட இன்னைக்கு மன்றாடுவோம். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து பரிசோதனை 8. நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்களா? 1 யோவான் 2:12-17, 1 யோவான் 2:29-3, அப்புறம் 3வது அதிகாரத்தில் வந்து 3வது வசனம் வரைக்கும் அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்ததில் வந்து மறுபடியும் நம்ம கர்த்தர்கிட்ட நோக்கி நம்ம கிட்ட பலவீனமானவர்கள் தான், நான் பலகீனமானவர்கள் தான், நம்ம எல்லாரும் பலகீனமானவர்கள் தான். நம்ம எல்லாருமே வந்து கர்த்தரே எங்களுக்கு வந்து ஒரு சகோதரனை நான் வந்து அன்பு செய்ய எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களுக்கு வேண்டியது உங்கள் அன்பு எங்கள்கிட்ட பூர்ணப்படுத்துங்கிறத நாங்கள் அதை உணரணும். அந்த ஒரு முக்கியமான ஒரு கனியை நாங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ எங்களுக்கு நிச்சயமாக நியாயத்தீர்ப்பு நாளில் நாங்கள் தைரியத்தோட நம்ம இருப்போம்னு சொல்லி நம்ம கர்த்தரை மன்றாடுவோம். சரிங்களா? அன்பான கர்த்தரே, இதோ இந்த 1 யோவான் மூலமாக நீங்கள் தொடர்ந்து இந்த 7 பரிசுத்தரின் மூலமாக எங்களுடன் பேசிக்கொண்டு பக்கம் நடி செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவருமே பலகீனமானவர்கள், ஒவ்வொருடம் ஒரு குறைகள் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் எங்கள் குறைகளை மறைத்து மற்றவர்களை சுட்டி காட்டுவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றோம். மற்றவர்களை ஜட்ஜு செய்வதிலேயே எங்கள் பழக்கமாக்கி கொண்டிருக்கின்றோம். அவிசுவாசிகள் செய்யக்கூடிய காரியங்களை விசுவாசிகள் நாங்கள் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாங்கள் தாக்கத்தை உண்டுபடுகிறோம் என்பதை மறந்து விடுகின்றோம். எந்த அளவுக்கு அவருக்கு துக்கத்தை உண்டாக்குகிறோம் என்பதை மறந்து விடுகின்றோம். விசுவாசி நான் என்று சொல்லும் பொழுது, காணாத தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, கண்ணால் காண்கின்ற அந்த கிறிஸ்துவோடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரியை நான் அன்பு செய்யவில்லை என்றால் நான் எப்படி என் கிறிஸ்துவை அன்பு செய்ய முடியும்? இந்த ஒரு அருமையான ஒரு சிந்தனையை இன்று நாங்கள் இந்த சோதனை மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் சகோதர சகோதரரை நாங்கள் மன்னிப்பது மட்டுமல்லாமல், அது கடினமான அவர்கள் செய்த காரியங்கள் கடினமாக இருந்தால் கூட அதை மன்னிப்பதற்கான பலத்தை தாரும். அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களை நோக செய்தால், அதிகமாக எங்களை காண அவர் சிரமத்தை கொண்டு வந்தால், எங்களால் நிச்சயமாக அவர்களை ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும்பொழுது நிச்சயமாக நாங்கள் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களையோ அல்லது சபை பாஸ்டர்களையோ நாங்கள் அணுகி அவர்களை பற்றி நாங்கள் சொல்வதற்கும் வேதம் எங்களுக்கு அதற்கான ஒரு ப்ரிவிலேஜஸ் எங்களுக்கு தருகின்றது.
அதே சமயத்தில் அவர் அன்பு செய்த பொழுது அந்த சகோதரர் மனம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் அவர் கிடைக்கிறது என்றால் அறிந்து கொள்கிறோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த மன்ற இடத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென்.